प्रवक्ष्यामि यज्ञात्वा अमृतमश्नुते अनादि मत्फलं ब्रह्म न तदपरुच्यते। ज्ञेयं यत् प्रवक्ष्यामि यज्ञात्वा अमृतमश्नुते अनादि मत्फलं ब्रह्म न तदपरुच्यते। இப்போ முதல்ல கேத்திரத்தினுடையதான சொரூபத்தை சொல்லி முடித்து அதுக்கப்புறம் கேத்திரத்திலிருந்து உண்டாகக்கூடிய குணங்களாய் ஆத்ம தியானத்துக்கு உபயுக்தமான ஆத்ம குணங்கள் சொல்லக்கூடியதான் அமானித்துவம் தம்பித்துவம் என்று சாதித்து சத்தியானார்த்தத்தின் சாமி என்பது வெளியங்கமாக ஆத்ம குணங்களை சொல்லி அதுக்கப்புறம் இந்த கேத்திர ஆத்மாவை பற்றினதான அறியப்பட வேண்டிய விடயத்தை பெருமாள் சாதிக்கிறார். இதுதான் இது ஆரம்பத்தில் இதான் கண்டது. ज्ञेयं यत्तद् प्रवक्ष्यामि यदि ज्ञेयं तत् प्रवक्ष्यामि எது அறியப்படுகிறது ஏகத்யோதேசி தற்பதா சொல்லப்பட்ட அந்த கேத்திரஜனாகிற ஆத்மஸ்வரூபத்தை அதான் ஞேயம் எது ஞேயம் தது பிரவக்ஷ்யாமி அதை பிரவக்ஷ்யாமின்னு அர்த்தம். வக்ஷ்யாமி பிரவக்ஷ்யாமி வச்சனம் பிரவச்சனம் வச்சனத்துக்கு பிரவச்சனத்துக்கு என்ன வித்தியாசம்? பிரவச்சனமானது சுதந்திர வாக்விவகாரம், இங்க சமானானுகுணமான வாக்விவகாரம் இருக்கு, அதுக்கு பிரவச்சனம். வச்சனத்துக்கு பிரகடனம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, பிரமாணானுகுண்யம், பிரமாண அனுகுணமான வாக்விவகாரத்துக்கு பிரவச்சனம் பேரு. சுதந்திரமான வாக்விவகார வச்சனம். சாதாரண சுவாமி பேசுறதா சுவாமியோட வச்சனம். சுவாமி இந்த கிரந்தாரூபமாக இந்த கிரந்தத்தை கொண்டு பிரமாணங்களை கொண்டு சாதிச்சாலும் அது பிரவச்சனம். புராணங்கள், பூர்வாச்சாரிய கிரந்தங்கள், இவைகள் இந்த விஷயமான வச்சனம் பிரவச்சனம். பிரகடன வச்சனம் பிரவச்சனம். வச்சனத்துக்கு பிரகடனம் அப்படி எதுன்னு கேட்டாங்க பிரமாணானுகுண்யம். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண பூர்வாச்சாரிய ஸ்ரீசுத்தியாதி பிரமாண அவலம்பனம் எஸ்ய வச்சனஸ்ய தது பிரவச்சனம். தத்து பிரவக்ஷ்யாமி எது ஞேயம் தது பிரவக்ஷ்யாமி. என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஞாத்வா அமர்த்தமஸ்து. ஞாத்வாங்கிறது ஞானத்துக்கு அனுஷ்டான பத்தியம். ஞாத்வா ஏழு அனுஷ்டாய அமிர்தத்துவம் அர்த்தத்தை அமிர்தமஸ்து. அமிர்தம் பாவப்பிரதான நிர்தேசம். அமிர்தத்துவம் அர்த்தத்தை இதுக்கு பாவப்பிரதான நிர்தேசம் பேர். அமிர்தம் சட்டத்துக்கு அமிர்தத்துவம் அப்படின்னு அமிர்தத்துவம் அர்த்தத்தை. அமிர்தத்துவம்னா மோட்சம், சம்சாரம் நிலம். அசுதே அப்படின்னா அழைக்கிறான், அனுபவிக்கிறான். எதை அழித்து அனுப்பித்தான் சம்சாரத்திலிருந்து நிகழ்ச்சியை அடையலாமோ அப்படிப்பட்ட ஞேயமான ஆத்மஸ்வரூபத்தை உணர்ச்சி பொழுது பிரமாண பூர்வமாக சொல்கிறேன். அந்த ஞேயமான ஆத்மஸ்வரூபமாக எதிர்கொள்ளும் கேட்டால் அனாதி மத்வான் பிரம்ம நது அசருச்சது. ஆத்மஸ்வரூபம் அனாதி. அனாதின்னு என்னத்தோம்? நான் ஆதி இஜ்யத்தை எஸ்யது அனாதி. நான் ஆதி இஜ்யத்தை எஸ்யது. எனக்கு ஆதிங்கிற உற்பத்தி கிடையாதோ அது அனாதி.
உற்பத்தி ரகிதத்தாலே விநாச ரகிதத்துவம். உற்பத்தி இல்லாத வஸ்து விநாசமும் கிடையாது. அதனால அனாதீன சப்தமானது ஆத்ம நித்தியத்துவத்துல இதுக்கு பிரமாணம் நஜாயத்தை மிரியதேவா விபத்து அதோ நித்திய சாஸ்திரம் புராணா இத்தியாதி துணிகள் எல்லாம் இவகையான பிரமாணம். இது ரெண்டுமே கட்டோபனிஷத்துல நஜாயத்தை மிரியதேவா விபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதோ நித்திய சாஸ்திரம் புராணா அப்படின்னு சொல்லிட்டு இவைகள் எல்லாம் ஆத்மாவுடைய நித்தியத்துவத்துக்கு அனாதீன சப்தமானது உற்பத்தி நதிக்கல உற்பத்தி அபாவே அந்தோதின விநாசோதின வித்தியதே அப்படின்னு அனாதித்துவமானது நித்தியத்துவ பஞ்சவசாயி நித்தியத்துவம் பஞ்சவசி நகாயத்தை வேதேவா விபத்து. ஏன்னா பிரபக்ஷான்னு சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பிரமாணம். என்ன பிரமாணம் கேட்டா நகாயத்தை வேதேவா விபத்து அதோ நித்திய சாஸ்வதம் புராணா இத்தியாதி. அப்புறம் மத்தம் மத்தம் என்னத்தோம் அகம் பருவ விஷயது மத்தம். எந்த வஸ்துவுக்கு நாம் பரணும், எந்த வஸ்து என் பரமாக உள்ளது. இந்த பரம் உயர்ந்தவன் வந்துடுது சற்பரம்னா அதையே பற்றி இருக்கும். அதை தவிர வேற ஒன்று தற்பரமாக இருக்குதோ அது மாதிரி மத்பரமாக இருக்கிறது. பத்மநாபன் உயர்ந்த ஏற்பரம் என்னையாக்கி அந்த ஏற்பரம் சம்ஸ்கிருத மத்பரம் ஏற்பரம் ஏற்பரம் ஏற்பரம். ஆழ்வாருக்கு பெருமாளை தவிர வேறொரு நோக்கு இல்லாமல் எப்போ பெருமாளையே பண்ணிருக்கிறாரோ அந்த மாதிரி பெருமாளும் ஆழ்வார்த்தவனாக இருக்கார். ஆழ்வாரை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் மற்றவனாக இருக்கும். அதான் ஏற்பரம் மத்தரம். ஏன் இந்த ஜீவன் ஜெகமும் பகவத்பரனாக இருக்கும். ஏன் இப்ப நம்ம பகவத்பரனா இருக்குது உள்ள இருக்கு. அது நம்முடைய கர்மாவால மூடி நாம அந்நியபரனாக இருக்கும். இப்ப நாம் பகவானத்தோட மற்ற வஸ்துக்கள் அந்நியபரனாக இருப்பது நம்முடைய கர்மாவனால ஞான சம்பவம். இந்த கர்மா விலகினால் இந்த ஆத்மா உண்மையான சோறுபடுறா எப்போதும் பகவத்பரனாக. இப்பவும் பகவத்பரமாக இருக்கா இருக்கு உள்ள. அதுக்கு வேற அவிஜீனார் வந்த திரோதானம். அதனால இந்த ஆத்மா தன்னை தான் வெளிக்காட்ட முடியாமல் கர்மாவனால இந்த இந்திரியங்களால் ஆவி திகைக்க ஐரோசனை இந்த இந்திரியங்கள் குமைக்கிறது என்னப்போம் குமைத்தல் என்னப்போம் அடுத்த கடந்த உண்டாகிற அனர்த்தத்தை கூட அத மனசுல கொள்ளாம இப்பொழுது கட்டளை காட்சி அனுபவிச்சிருந்தாங்க. அந்த சுத்தம் அனுபவிச்சுதான் குமைத்தல். இந்த அல்பமான இந்த சுத்தமான சுத்தத்துக்காக இப்ப நாம் செய்த காரியமானது காலாந்தரத்தை மிகவும் அனர்த்தமாக தலை கட்டப்படுவது தெரிந்திருந்தால் கூட அது வந்து பார்க்கலாம். இப்போ இந்த அல்ப சுத்தத்துக்காக இந்த காரியத்தை செய்வோம் சொல்லி அதுதான் 50 சுமைக்கும் இந்த 50 முறைக்கும் செல்வதற்கானது கண்ணர்கள் தானே. அதனால 10 இந்திரியங்களை கொண்டு குறைக்கும் குமைத்தல் என்ன சொன்னீங்க. இவ்வளவு அல்பமான சுத்தத்துக்காக நிரந்தரமான சுத்தத்தை கூட அது அதிலும் விடக்கூடியதா மகத்தான அனர்த்தத்தை தலை கட்டக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்து கூட அடுத்த சுத்தத்துக்காக அந்த காரியத்தை செய்திருக்க. அதுதான் அப்படி 50 சுமைக்கும் இந்த 50 சுமைக்கும் ஆவி திகைக்க ஆத்மாவான திகைக்கிறது. திகைக்கிறதா ஆத்மா திகைக்கூறும். ஆத்மா அழைப்பையும் என்ன பண்றது புரிஞ்சுது. ஆத்மா இந்த ஆத்மாவோ
இல்ல சொல்லுவதான் பதிலக்க. ஆனா கர்மாவனால இந்த இந்திரியங்கள்லாம் அந்த பரமா போய் புதைக்கிற சித்திரங்களை பார்த்து ஆத்மா சிகிச்சைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா ஆத்மா இஸ் நாட் ஃபார் அர்த்தம் பொதுப்பதான். எனத்தோட அதாவது இந்த ஆத்மாவுக்கு சேகமாக இந்த பெருமூன்று தியானம், அதுக்கு சேகமாக இந்த இந்திரியங்கள், இப்படி இருக்கிற இந்திரியங்கள் நல்ல பல மேல் செய்தியாதான இந்த ஆத்மாவானது திகைக்கும்படியாக இந்த ஆத்மா ஒன்றும் பண்ண முடியாதபடி இவைகள் எதை போலன்னு கேட்டா அது பிரயோஜனம் பள்ளி கிழக்கம் போல் ராஜா தனியா அகப்பட்டான்னு சொல்லிட்டு இந்த பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து கலகம் விட்டு அவனை முற்றுகையிட்டா அவன் என்ன பாடுபடுகிறோம் அந்த அவ்வளவு பள்ளிக்கழகம் போல இந்த ஆத்மா என்ற இந்திரியங்களுக்கு மத்தியில இந்த ஆத்மா இருக்கிற பாடு இவ்வளவு இருக்கா சொன்னோம். இந்த ஆத்மா எப்போதுமே பகவத்கரமானது, பகவானே பிராப்தியமாக, பகவானே பிராபகமாக, பகவானே சர்வஸ்வமாக கொண்டது இந்த ஆத்மா. வாசுதேவா மம சர்வம் சொன்னேன். அவன் தான் மாதா, அவன் தான் பிதா, அவன் தான் பிரிய பந்து, அவன் தான் பிராதா, அவன் தான் சகா, அவன் தான் நிவாசம், அவன் தான் ஸ்தானம், அவன் தான் சகனம், அவன் தான் பிராப்தியம், அவன் தான் பிராபகன் என்று ஆத்மா பகவத்கரமாக இந்த பகவத்கரமா என்னக்கும் அதை தவிர வேறு ஒன்று இருந்தாலும் அதையே சர்வசமாக கொண்டிருக்கிறது அந்த பரம். அந்த பரம் தப்பரம். அந்த தப்பரமும் சட்டம் கொண்டு அது தப்பத்தரம் மத்தரம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நியரஸ்ட் பரமஹான் சொல்லுங்க. பரமஹான் சப்து ரெண்டு புத்தகம் பரோமா யஸ்மாத்தா பரமஹான். யஸ்மாத் எவனை காட்டிலும் பரஹா உயர்ந்தவன் நான் இல்லையோ மா இல்லையோ அவன் தான் பரமஹா. பரோமா மாங்க சப்தத்துக்கு நகி இல்லைன்னு மாங்கிற சப்தமானது நிஷேத சப்தம். பரோமா யஸ்மாத்தா பரமஹா. இன்னொரு நிஷ்பத்தி உண்டு, சம்பிரதாய நிச்சயான நிஷ்பத்தி. அதுக்கு பரமஹான்னு சொல்றதுக்கு எத்தரமா பரமஹா. இங்க ரெண்டாவது மாநாடு இல்லைங்கிறதல்ல, மான பெரிய விராட்டியாக பெரிய விராட்டியார் எப்போதும் எப்பறையா இருக்கிறாரோ காற்கடல் புரிந்த மரணம். பரமங்கள் சப்தத்துக்கு நமக்கு உருவாக்க வியாக்கியானம் பண்ணாம பரவமா எஸ்மாத்தா பரமஹா அது ஒண்ணு பண்றா. இரண்டாவது எப்பரமா சகா பரமஹா அப்படின்னு காற்கடல் புரிந்த பரமம் அப்படின்னாங்க. பார்க்கல் புரிந்து லிங்கம் இருக்கிறதுனால அந்த லிங்க விளையாட்டு பரமஹாங்கிறதானது பத்தினால் பரமஹான் சொல்றது. பரமஹா பரமஹா. இப்போ இந்த ஜீவன் மத்தாக அப்படின்னு பரமாத்மா சொல்றான். பகவான் இந்த ஜீவன் எத்தரம் என்னையே சர்வமாக, என்னையே பிராப்தியமாக, என்னையே பிராபகமாக, சர்வமாகவும் என்னையே கொண்டதான். இதுக்கு பிரமாணம் இதற்கி பிரகிருதி நித்தியமே தர ஜீவபூதான் என்று இது 7வது அத்தியாயத்தில் தொடக்கத்தில் பகவான் முதல்ல பூமிராகும் சமம வாயுவை விட்டு அகங்கார இந்தியமே பின்னாத்தத்திலே அசதான் சொல்லக்கூடியதான 8 விவாதத்தை உடையதான இந்த பிரகிருதியானது, அதாவது இப்ப இருக்கிறதான வெற்றி அச்சேதனங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய சமச்சி அச்சேதனங்களாகிறது. மூலப்பெருமைக்கு அவனுடைய 24 தத்துவங்களும் அவைகள் எல்லாம் எனக்கு சேஷமானவை. அதை சொல்லி நிறுத்தாமல் இதுக்கே வாய்ப்புள்ளதாக இதற்கு அஞ்ஞானம் குசப்தமானது ஞாபகத்தை காட்டுது. கேவல அச்சேதனமான ஞான ஆசிரியம் இல்லாத இவைகளை காட்டிலும் அஞ்ஞானம்
இவைகளுக்காற்றும் பணம் இவைகளுக்காற்றும் வேறுபட்டதாகவும் இவைகளுக்காக உத்கிருஷ்டமாகவும் எனக்கு இன்னொரு சேஷபூர்வமான தொகுதி உண்டு. அதுதான் ஜீவன் சொல்லக்கூடியது. அப்ப அங்க என்ன பண்ணிருக்காங்க? ஞானாத்மகமான ஞானபூர்வமான அந்த உத்கிருஷ்டமான சேத்தன தத்துவத்தை தனக்கு சேஷபூத்தம் என்று பகவான் அந்த இடத்துல காட்டுகிறார். இது பகவத் சரீரதையா பகவத் சேஷதைங்கிற ஆத்மஸ்வரூபம். இது இங்கே சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தடாக குதி முதல்ல இங்க இந்த கிரந்தத்துல பகவான் வாக்கிய பிரமாணம் பண்ற பகவானுடைய வாக்கியத்தை பிரமாணமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மூலபூதமான சுத்தி பிரமாணம் சொல்ற ஆத்ம ஆத்மவந்தரா என் ஆத்மான வேலை ஆத்மா சரீரம் ஆத்மானம் அந்தரோஜனகதி ஆத்மா சரீரம் அப்படிங்கிறதுனால சரீரத்தையா உள்ளதான நியதமான சேஷத்துவத்தையும் சொல்றது. அப்புறம் ஆத்மானம் அந்தரோஜனகதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிருபாதிகமான விஞ்ஞானியத்துவத்தையும் சொல்றது. பரமாத்மாவுக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவுக்கு சரீரவத்து நியதமான சேஷரூபனாகவும் சொரூபத்துக்கு பிரவൃத்திகளை எல்லாம் உள்ளிருந்து அவன் நியமிக்கும்படியா அவனுக்கு நியதமாக ஞானியனாக இருக்கும்படியும் இந்த ஆத்மாவும் சொல்லுபடியா அதான் பகவான் மத்பரம். இந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபானது மத்பரம். சகாரணம் கரணாதிபாதிபா அந்த பகவான் தான் சர்வத்துக்கு காரணம். அவன் தான் கரணத்து சொல்லக்கூடிய அசேதனங்கள் அதுக்கு அதிபனான ஜீவன் இவர்களுக்கு அதிபன். இவன் தான் சர்வ காரண பூதம். இவன் தான் சேதனா சேதனங்களான சர்வத்துக்கும் சுவாமி அப்படின்னு சொன்னால் ஆஹா இவன் சர்வத்துக்கு சுவாமியா இருப்பது போல இவன் சர்வத்துக்கு காரணமா இருப்பது போல இவனுக்கு ஒரு சுவாமி இவனுக்கு ஒரு காரணம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னு சொன்னா இல்ல ஜனிதா அதிபா ஜனிதானா இவனுக்கு காரணபூதம் ஒருவன் இல்லை, இவனுக்கு அதிபம் இவனுக்கு சுவாமி யாரும் இல்லை. பிரதான கஷேத்திரஜபதி குணேகா பிரதான கஷேத்திரஜபதி பிரதான கஷேத்திரஜத்தை பிரதான கஷேத்திரஜம் தயோகோ பதி பிரதான கஷேத்திரஜபதி. பிரதான கஷேத்திரஜருக்கு சத்தியா இருக்குதான் ஏற்றத்தொண்ட இவன். அது ஸ்வகதமான ஏற்றம் என்ன குணேகா. சேதனா சேதனங்களுக்கு நிகழ்ந்ததாக அவர்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஏற்றம் ஒன்று. அதற்காக பெரிய ஏற்றம் தன்னுடைய அசங்கேயமான சுவாபாவிகமான ஆனந்தமான கல்யாண குணங்களுக்கு ஆச்சரியமாகவும் அவர்களுக்கு நியந்தாவாக இருக்கிற ஏற்றம் அதுவே பெரிய ஏற்றம். எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்பது உயிரிலே வன்புகழ்னார். எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்பொருள் ஒன்பொருள் என்ன ஒன்பொருள் ஆத்மஸ்வரூபம் ஸ்வயம்பிரகாசமான வஸ்து பொருள வஸ்து ஒன்னா ஸ்வயம்பிரகாசமான ஒரு பொருள் அப்படின்னாக்க ஸ்வயம்பிரகாசம் அதாவது ஆத்மவஸ்து. ஆத்மவஸ்து எப்படிப்பட்டவை என் பெருக்கு என் பெருக்கு நல்லது அசங்கேயம் அர்த்தம். என் பெருக்கு அந்நலத்து ஞானானந்தங்களை சுபாவமாக கொண்டதான அசங்கேயமான ஒன்பொருள். அப்புறம் ஈரிய வன்புகள் ஈருந்தாக்க முடிவற்றதான அனந்தமான கல்யாண குணங்கள் இவைகள் தன்னையும் உடையவர் நாரணன். எங்களுக்கு அன்னலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன் ரெண்டுமே உறுதி. ஈரில வன்புகள் எப்படின்னா ஈரில வன்புகளை உடையவன் அர்த்தம். எங்களுக்கு அன்னலத்து ஒன்பொருள் அப்படின்னா எங்களுக்கு அன்னலத்து ஒன்பொருள் யசகரா தமிழ்ல உறுதி. எங்களுக்கு அன்னலத்து தமிழ்ல பகுதி உண்டு. தமிழ்ல பகுதிக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன பேரு? எங்களுக்கு அன்னலத்து ஒன்பொருள் நாரணன் அப்படின்னா எங்களுக்கு ஒன்பொருள்
என்பதற்கு அன்னலத்து உன் பொருளை உடையவன் நமக்கு அன்மொழி தொகை. அன்மொழி தொகை தமிழ் அன்மொழி தொகை, சம்ஸ்கிருத்ல அதுதான் தமிழ்ல வேற்றுமை தொகை, அதுதான் சம்ஸ்கிருத்ல தற்போது சத்தமாக. நான்காவது 6ஆம் தொகைதான் இந்த சக்தி சதுர்த்தி பட்சமாக. அதான பிரதான கஷேத்திரப்பது குணேஷா இத்தியாதிக்காக ஸ்ருதயா. இந்த ஜீவன் பகவத் பரம், இந்த ஜீவன் மத்பரம் பகவான் சொல்லும்படியாக இந்த ஜீவன் பகவத் பரம், பகவானையே பிராப்தியமும் காரணமாக கொண்ட, பகவானையே இல்லையா சர்வமாக கொண்டதான சொரூபத்துக்கு பிரபுத்தி வயசுக்கு பிரயோஜகனாக கொண்ட பகவத் பரம் இவன் அப்படிங்கிறது மத்பரம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம். ஆனாதி மத்பரம் அடுத்தது பிரம்ம. பிரம்மங்கிற சத்தமாக என்ன? பிரம்மங்கிற சத்தம் எதிர்க்கிறது. பிரம்மன பிருகத்வ முனயோகி, இருபார்க்கமான பிருகத்துவத்தையுடைய பதார்த்தம் பிரம்மன். பிருக அப்படிங்கிற தாத்திரின் மேல மணி அப்படிங்கிற பத்தியம் சேர்த்தா பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மன்கிற பதம் தான் பிரம்மசந்தம். நகாராந்தக நபும்சலிங்க சப்தம் பிரம்ம சப்தம். பிரம்மசப்தம் நகாராந்தமான பிரம்மன். பிரம்மன் சப்தமானது பிரம்ம அப்படின்னு. இந்த பிரம்மன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? நிரதிசயமான பிருகத் பதார்த்தம், மிகப்பெரிய பதார்த்தம். இப்போ இந்த ஜீவனும் பிரம்மசப்தவாதி, பரமாத்மாவும் பிரம்மசப்தவாதி. எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த சொரூபதா குணைத்த ஏற்ற அனவதிகா விசேஷம், அதுதான் பிரம்மசப்தத்துக்கு, அதுதான் சக்திதா, அதுதான் வித்தியாசம். இவன் ஜீவனுக்கு சொரூபதா பிருகத்துவம் கிடையாது, குணைக்கு பிருகத்துவம். பிருகத்துவ குணயோகின்னு அர்த்தம். இந்த ஜீவனானவன் அனைத்தையும் தான் வியாபிக்கக்கூடிய, எதனால குணக்கூட்டமான தர்மூடு வியாபார வியாப்தி. பகவானுக்கு சொரூபத்தாலையும் குணத்தினாலையும் ரெண்டு நாளையும் வியாபிப்பான். சர்வத்தையும் வியாபிக்கக்கூடிய பிருகத்துவம் பகவானுக்கு சொரூபத்தினாலையும் குணத்தினாலேயும் ரெண்டு நாளையும் உண்டு. சொரூபதா குணைத்த என்ற அனவதிகாரியம் ததேவ பிரம்ம தத்தைவ பிரம்ம சப்தா முக்கியப்படுத்தான் அப்படின்னு பாட்டிக்கார் சாதிக்க. ரசி பாட்டுக்கு ஆரம்பத்திலே பிரம்ம சப்தார்த்தம் சாதிக்கும் போது அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சாதிச்சு, அசகாந்த சப்தத்துக்கு அர்த்தம் சாதிச்சு, அப்புறம் பிரம்ம விஞ்ஞானத்துக்கு சமாசத்தை வித்தியாசம் பண்ணி, அப்புறம் ஞாபக வித்தியாசம் பண்ணி கடைசியில பிரம்ம சப்தத்துக்கு வரும்போது பிரம்மங்கிறதானது பிரம்ம சப்தத்துக்கு எங்க முக்கியம் அப்படின்னு கேட்டா, எங்க சொரூபத்தினாலையும் குணத்தினாலையும் அனவதியா விஷயமான பிருகத்துவம் இருக்கும், தாத்தைவ பிரம்ம சப்தா முக்கிய விருத்தம். இப்ப அமுக்கிய விருத்தியான பிரம்ம சப்தம் எங்க உண்டு அப்படின்னு கேட்டாக்க பிருகத்துவ குணயோகி. பிருகத்துவ குணயோகின்னு என்னதான் சொரூபத்தினாலையும் குணத்தினாலையும் பிருகத்துவ யோகம் இல்லாமல் குணமாத்திரத்தினால புகழ்ச்சி. அதுதான் இந்த ஜீவனை பற்றி சொல்லும் பொழுது ஆராத்திய சதபாகத்திய கதவா கருத்து கற்கிட்ட பாகத்த ஜீவோ விஜயா கத ஆனந்தியாய கல்பதே. இதை ஒன்று சொல்றேன், அதனால வேகமா சொல்றேன். இதுவே வேகமா சொல்லிருக்கேன். ஆனந்தியாய கல்பனை, அதாவது இந்த ஜீவனுக்கு குணங்கள்னால பிகர்த்த யோகம் உண்டு, பொருளுக்குனால கிடையாது, குணமாத்திரத்தான பிகர்த்த யோகம்ங்கிறதுக்கு சுதி பிரமாணம். என்னன்னு கேட்டா ஆனந்தியாய கல்பனை. அதுக்கு முன்னால பொருளுக்குனால பிகர்த்தம் கிடையாதுங்கிறத தெளிவா சொல்றது ஆராத்திர சதபாகத்தியம். ஆரம்னா என்னத்தோம்? ஆரம்னா ஒரு
அந்த சேர்ந்தனுடைய நுனி இருக்குங்க. சில நெல் நுனியை நம்ம பார்த்தது கூட இல்ல. அது பேர் இருக்க. அதனால உரல்ல போட்டு குத்தினாங்க. அந்த உனி மட்டும் போய் அந்த திருப்பதான் போகுது. இப்போ அந்த ஆறாம்னாக்க அது எவ்வளவு அல்பதாக இருந்தாலும் அது விட்டு போனாங்க. அவ்வளவு கை அவ்வளவு சின்னது. அந்த ஆறாண்டு சதநாயகத்தையே சதநாயகம் அத 10,000 கூடிட்டாக்க முதல்ல ஒரு 100 கூடிட்டு 100 அவர் கூடிட்டு அதுல ஒன்னு எடுத்துட்டு அதை 100 அவர் கூடிட்டான். 10,000 ஒரு கூடு. அந்த அளவுடையவன் ஜீவன். அவரு அந்த கடவுள் தெரியுது அர்த்தமாட்டாங்க. உடனே அதை எடுத்துட்டு அது 10,000 கூறு ஆகிறதெல்லாம் பண்ண சொல்ல. இது பலாத்சவம் இப்படி பண்ணினால் அதுல கிடைக்கக்கூடிய டைமென்ஷன் என்னன்னு கேட்டாக்க பிராக்டிகலி மெஷர் பண்ண முடியாததான டைமென்ஷன் டெண்டிங் டு 0. அதுதான் ஜீவனுடையதான வாஸ்தவமான அளவு, இந்த ஜீவனுடையதான சொரூபம். ஆனால் இந்த ஜீவனுடைய ஜன்மூல தியானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, இப்ப கர்மாவனால சமூகமா இருக்கிற இந்த ஆக்காரம் பொறுத்துனாக்க மோசத்துல உங்களுடைய விபூதிகள்ல உள்ள சர்வபதார்த்தங்கள் ஈஸ்வரன் சொரூபத்தினால எவ்வளவு வியாபிக்கிறோம் அவ்வளவு ஜீவன் தன்னுடைய ஜன்மூல ஞானத்தால். அதுதான் ஆராய்ச்சி சதபாகத்திய கததா கல்பிதத்திட்ட வாதத்த ஜீவோ விஜயா கத ஆனந்தாய கல்பதே அப்படிங்கிறது இவருடைய பிரம்ம சப்த வாக்கியம். அதனால ஆத்மனே பிரம்ம சுத்த பிரயோகித்தே குணாதிகள் சமத்தனி செய்தாங்க பிரம்ம பூஜாய கல்பனை. இவன் சுத்திலேன்னு சொல்லியாச்சு. இப்ப இங்க கீழேங்க சமத்தீர்த்தி ஏதானி பிரம்ம பூஜாய கல்பதே சஹா ஜீவ சஹான ஜீவ ஏதானு குணானு சமத்தீர்த்திய ஏதா குணானு இந்த பக்தர்கள் சமஸ்தம் சொல்லக்கூடியதானே இந்த பிரகதியுடைய முற்றுல மாயையை சமயத்தில் அசீர்த்திய நன்றாக கலந்தவனாக பிரம்ம பூஜாய கல்பதே. பிரம்ம பூஜாயன்னு அர்த்தம் பிரம்ம பவனாய் பிரம்மமாக ஆவதற்கு கல்பதே. கல்பதேனா உரியவனாகிறான். இங்க பிரம்மம் விஷயத்துக்கு என்ன அர்த்தம்? இவன் பிரம்மமா ஆகிறதுனாக்க இவன் பரமாத்மாவா ஆக போறதில்லை. பிரம்மம் வந்து பரிசுத்த ஆத்மஸ்வரூபமாக இவன் ஆவதற்கு கல்பதே. கல்பதேனா அதுக்கு தகுதி உள்ளவன் ஆகிறான். நன்னா பகவத் ஆராதன ரூபமாக பலாப்பேட்டை இல்லாத தன்னுடைய நீச்சலை பெருமாக்களை வர்ணாசிரங்களை எல்லாம் அனுப்பிட்டு அதன் மூலமாக பக்கத்த மனத்தை இந்திரியங்களை பெற்று திரும்ப அந்த கர்மயோகத்தினாலேயே ஆத்ம சாட்சா்கார பர்யந்தமாக ஆகி அந்த ஆத்மாவை பிரகிருதியில் வேறுபட்ட ஆத்மாவை சாட்சாத்கரிக்கணும்னாலே சாகா ஏழாம் குணானு சமர்ப்பிக்க கடக்க முடியாததான இந்த பிரகிருதியினுடைய குணங்களை கடந்து சகா பிரம்ம பூஜாய கல்பதே. பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவனாக ஆக்கினார். பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவன் அர்த்தம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை காணாமனா இப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் என்னதான் இருக்குது. அந்த ஆத்மஸ்வரூபம் எங்கேருந்து புதுசா வரல. அந்த பிராப்திங்கிற சத்துக்கு என்ன இது வந்து அறியாததை அறிந்ததே பிராப்தி. ஆனந்தகிரி சீக்கால பிரம்ம பூஜாயிலிருந்து பிரம்ம பிராப்தி அப்படின்றது அப்படி என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இதுவரும் அந்த வசுத்த ஆத்மஸ்வரூபம் தாங்கிறத அறியாமல் இருந்து இப்ப அறிவதுதான் பிராப்தி. அதுக்கு அப்படித்தான் சொன்னா கண்டத்த கணக்காபரணம் இல்லையா பட்சத்தை சுமான்னு சொல்ல முடியா இல்ல கருத்துல இல்லையா தங்கத்துல நன்றி போட்டு கருத்துல தங்க கட்டிலேயே தாங்க மனம் தேவை கருத்தை பார்த்துக்கலாம். இருக்கிற சொல்லி
பார்த்தா கழுத்துல சக்தி இருக்குன்னு தெரியும். அதனால கண்ண சக்தியை காணும் தேவை. ஏதாவது உடனே கண்ண சக்தியை பார்த்தியான்னு சொன்னா கழுத்தையே இருக்கா உடனே தொட்டு பார்த்துதான். அது மாதிரிதான் தானே பிரம்மம் அறியாது சம்சாரத்தை சொல்றது ஒரு சதாச்சாரியர் இல்லையா அந்த பிரம்மம் நீதான் அப்படின்னு சொன்னேன் கிடைச்சி கழுத்து தந்தை சக்தி கழுத்தையே தான் இருக்கு. இருந்தா கழுத்து தெரியல. இப்ப தெரிஞ்சவன என்ன சொன்னான் அப்ப கிடைச்சு தூக்குறாங்க. அதே மாதிரிதான் பிரம்மத்தான் சங்கர பாஷனுக்கு ஆரம்பிக்கிற சீட்டாங்க. அதனால பிரம்ம பூமியாய கல்பத்தைங்கிறது தானே. பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் அமிர்தாக்கிய அமிர்தத்திய அவ்யயத்திய அகம் பிரம்மனோகி பிரதிஷ்டா. அதாவது அகம் அப்படிங்கிற சப்தம் இல்லையா, அகங்கிற சப்தமானது இந்த ஆத்மாவுடையதான அனுபவம். ஆத்மா பிரத்யேக வஸ்துவா இருக்கிறதுனால தனக்குத்தான் விஷயமாகும். தனக்குத்தான் விஷயமாகும் பொழுது அகம் என்று விஷயமாகும். எந்த வஸ்து தனக்கே தான் பிரகாசிக்கிறதோ அகம். அகம் என்கிறதான இந்த ஆத்மாவுக்கு வாசக சப்தமானது அது பிரம்மனோகி பிரதிஷ்டா. பிரம்மனோகி பிரதிஷ்டா அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மத்துடைய பிரதிஷ்டான அர்த்தம். அந்த பிரம்மம் என்பதானது எந்த வஸ்துவ ஆச்சரியமாக கொண்டு இருக்கிறதோ, அதாவது பிரம்மமானது என்ன பிரகாரமாக எந்த எதை ஆச்சரியமாக கொண்டு வெளிப்படுறதோ அந்த ஆச்சரியம் தான் அகமர்த்தம். அகம் பிரம்மனோகி அகம் பிரதிஷ்டா. எப்படிப்பட்ட பிரம்மத்துடைய அமிர்தத்திய அவ்யயத்திய பிரம்மணா அகம் பிரதிஷ்டா. இந்த இடத்தையும் பிரம்ம சப்தமானது ஜீவனுக்கு கேட்கும். அடுத்தபடியா பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா சோதரி பிரம்மபூதா. பிரம்மபூதான்னு என்னத்தான் பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்தவன் பிரம்மபூதா. தான் பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபமாக இருக்க கண்டவன். தன்னுடைய தேவ மனுஷ திவ்ய சாமராதி சம்பந்தத்தை எல்லாம் விலக்கி தனக்குள்ள அசித் சம்பந்தத்தை விலக்கி தன்னை பரிசுத்தமான பிரத்யேக ஆத்மாவாக ஆத்மஸ்வரூபமாக கண்டவன் இருந்தானே அவன் தான் பிரம்மபூதா. பிரம்மபூதா பிரம்மபூதான்னு அர்த்தம் ஏற்கனவே பிரம்மமாக இல்லாமல் இருந்து இப்ப பிரம்மமான ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவன பிரம்மபூதகான் என்று சொல்லணும். கேட்டா இதுக்கு முன்னாலே இல்லாத அதாக ஆனவன் பிரம்மபூதகான பிரம்மமாக ஆனவன். பிரம்மாவன் பரிசுத்த ஆத்மஸ்வரூபமாக ஆனவன். பரிசுத்த ஆத்மஸ்வரூபமாக ஆனவன் என்னதான் இதற்கு முன்னால பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அறியாமல் இப்பொழுது பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து பிரம்மபூதா. பிரம்மன்னா பரிசுத்த ஆத்மஸ்வரூபம். பூர்வாவஸ்தையில தான் அபாவமானாக இருந்து உத்தராவஸ்தையில தத்வானவன் இல்ல தத்பூதா. பணக்காரன் ஆனவன் அப்படின்னு இருந்தோம். முன்னால பணக்காரன் இல்லாமல் ஒரு பணக்காரன் ஆனவன். நம்ம பிரம்மபூதா பிரம்மமாக ஆனவன் தான் அர்த்தம். ஏற்கனவே தான் பிரம்மம் என்பது அறியாதிருந்து இப்பொழுது தான் பிரம்மம் என்று அறிந்தவன். பிரம்மபூதா. பிரம்மபூதா அதையவன் பிரசன்னாத்மா. பிரசன்னான என்னதான் கலக்கங்கள்லாம் தீர்ந்து தெரிந்த மனதை உடையவன. ஆத்மான மனசு பிரசன்னாத்மான பிரசன்ன சப்தத்துக்கு இல்ல கலக்கமெல்லாம் தீர்ந்த தெளிவுக்கு பிரசன்னம் பேர். பிரம்மபூதா பிரசன்னாத்மா அவன் எதற்காகவும் துக்கப்படுவதில்லை, எதற்கும் சோதிப்பதில்லை. காண்பதி அதையே அவனை சொல்றான். சோகங்கள் எப்ப உண்டாகும்? காண்பதி
தன்னை பிராப்தி அதையே சொல்ற காஞ்சட்டின்னு அர்த்தம் எதையோ எக்ஸ்பெக்ட் பண்றது. சோகத்துக்கு காரணம் எக்ஸ்பெக்டேஷன். You don't expect anything, சோகம் போகிறேன். நான் சோகத்தி வேற, நான் காஞ்சட்டி வேற அப்படி இல்லை. நான் சோகத்தி உதாரண சோகத்தி காஞ்சட்டி அதே ஒன்று சொல்றேன். ஏதேனும் நடந்தது எதிர்பார்த்து நடக்கிறேன்னு சொல்லணும். எதையே எதிர்பார்க்க பெருமாள் பார்த்து என்ன நடத்துறதோ அது நடக்கிறது கிடையாது. இவ்வளவுதான் இவ்வளவுதான் வழிகாட்டி சொல்லுறது மேற்கொண்டு அடுத்து என்ன செய்யணும் தெரியும். அதனால நம்மளா எப்பயாலும் இல்லையா இப்படி இறப்போம் திறப்போம் அப்படின்னா எதிர்பார்த்து இல்லையா அந்த எதிர்பார்க்கணும்னா சோகம். அன்னைக்கு சொன்னேன் 5000 ரூபாய் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டால்தான் 3000 ரூபாய் கிடைச்சதுன்னாங்க 2000 ரூபாய் நஷ்டம் தான் அப்படின்னு 3000 ரூபாய் கிடைச்சதுனாலே சோகம் தான் இருந்தது, நஷ்டம் தான் இருந்தது. ஒண்ணுமே எதிர்பார்க்காம பெருமாள் என்ன செய்தவர் செய்வார் அப்படின்னு ஒன்று பார்க்கிறோம். 3000 ரூபாய் லாபம், 3000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த மைனஸும் அந்த துக்கமும் எதுதான் வந்து எதிர்பார்த்தது. எதுல இருந்து 2000 ரூபாய் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்தது 2000 ரூபாய் கிடைக்கும். 2000 ரூபாய் நஷ்டத்துக்கு காரணம் எக்ஸ்பெக்டேஷன் தான். நீங்க வசதி ஒன்றும் நஷ்டம் இல்லை. போறதுக்கு ஆறு பச்சாயிரம் வந்திருக்கோம். அந்த 5000 ரூபாய் கிடைக்குன்னா 3000 ரூபாய் லாபம் தான். வசதி லாபம் தான். ஆனா எப்படி அந்த லாபம் நஷ்டமா மாறுது? அதனால இது நல்ல ஞாபகம் சொல்லணும். பிரம்மபூதா பிரசன்னாத்மா நான் சோதனை, நான் சோதனை என்னும் சோக்கப்படுவது. ஏன் சோக்கப்படுவதில்லை? நான் காண்கிறது அதையே சொல்றேன். எதிர்கை செஞ்சது காண்றதே முதல்ல எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்து அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் நடந்துடும். அதனால என்ன பண்ணிட்டா அது மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சு ஒரு நாளைக்கு பெரிய சோகத்தை கொண்டு வரும். அதே திருவள்ளுவர் இந்த சூதாடாக்கு சொல்ற வேண்டற்க வெள்ளிடும் சூடு அதுவும் சூழ்நிற்கும் நீர்வெளியில் சூழ்நிலை வேண்டற்க வேண்டற்கன்னு ஒரு பொழுது விரும்பாது வெள்ளிடும். இது வந்து எனக்கு சூதாட்டத்துக்கு எப்பவுமே எனக்கு வெற்றி தான் கிடைச்சிருக்கு. 1 ரூபா வச்சா 5 ரூபா வாங்கிருக்கேன், 5 ரூபா வச்சா எவ்வளவு 50 ரூபா வாங்கியிருக்கேன். இது வந்து சூழ்நிலை வென்றிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க வெற்றிலும் சூழ்நிலை வேண்டது என்ன அதுவும் தூண்டிற்கும் நீர்வெளியே. எதுக்குன்னு கேட்டா உங்களை பெரிய மகத்தான அனர்த்தத்தை இழுப்பதற்காக மீனுக்கு தூண்டில் ஒரு ஆமிஷத்தை கலந்து போடுவது போல அது என்ன பண்ணும், மீனுக்கு ஒரு நிமிஷம் வாயில் அது ருச்சியா இருக்கும். அடுத்த நிமிஷம் அந்த தூண்டில் மாட்டிக்கும். பிரம்மபூத பிரசன்னாத்மா நோச்சதி ந காண்கிறது சம சர்வேஷு பூதேஷு மத்பக்தியும் லபத்தே பராம். இவைகள்லாம் இவன் பிரம்ம சப்தவாக்கியம் அப்படின்னு அனாதி மத்பரம் பிரம்ம. அதுக்கப்புறம் அபதித்தது இந்த ஜீவன் இந்த கேட்டனும் சத்தியம் சொல்லப்பட முடியாதவன் அசத். இவனுக்கு சத்தர்த்த வாக்கியத்துவமும் கிடையாது, அசர்த்த வாக்கியத்துவமும் கிடையாது. இந்த அசத் சப்தம் எப்படி வந்து கேட்டாங்க காரியக்காரன
காரியாவஸ்தை காரணாவஸ்தை ரெண்டு வித அவஸ்தை உடையதாக. இப்போ இந்த காரணாவஸ்தைங்கிறதாவது நாமரூப விபாகம் அனர்ஹமான அவஸ்தை காரணாவஸ்தை, நாமரூப விபாக அர்ஹமான அவஸ்தை காரியாவஸ்தை. அதாவது சூக்ஷ்மாவஸ்தை காரணாவஸ்தை, ஸ்தூல அவஸ்தை தான் காரியாவஸ்தை. சூக்ஷ்மம் நாமரூப விபாக அனர்ஹத்துவம் சூக்மத்துவம், நாமரூப விபாக அர்ஹத்துவம் ஸ்தூலம். இந்த பதார்த்தத்துக்கு ஒரு நாமம் ஒரு ரூபம், இதை உண்டானால் ஒரு ஸ்தூல பதார்த்தம். இந்த பதார்த்தத்துக்கு ஒரு நாமத்துக்கோ ரூபத்துக்கோ ஆசிரியமற்றதான ஒரு அவஸ்தை இருக்கே, அதான் சூக்ஷ்மாவஸ்தையை சத் என்று சொன்னால் ஸ்தூலாவஸ்தை அசத். சூக்ஷ்மாவஸ்தை அசத்துன்னு சொன்னால் ஸ்தூலாவஸ்தை சத். சதேவ சோமேகமகிராசீகனே வாசிதீயம் சதைத்திட புருஷாமிராகேதி சத்தேதோ சிந்தன. முதல்ல காரண நாமரூப விபாகம் அற்றதான வஸ்துவை சத் என்று நிர்தேசித்து அந்த பதார்த்தமானது தன்னுடைய சங்கல்பத்தினால இவ்வளவு பதார்த்தங்களை சிருஷ்டித்தது அப்படின்னு சத்சங்க வாக்கியம் பரமாத்மா. நாமரூப விபாக அனர்ஹமான சூக்ஷ்ம பதார்த்தாவத்தை சத்துன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சுற்று அப்போ புதோவை அசதா சத்தியாயத்தை தெரியும். அபத்வாய் நமக்ராசி முதல்ல சதேவை நமக்ராசின்னு சொன்னதுக்கு அபத்வாய் நமக்ராசி. முன்னாள் இந்த காரண பதார்த்தத்தை அசத்தியம் அசத்துக்கு சென்றதால நாமரூப விபாகமாக அர்த்ததான பதார்த்தத்தை சொல்லி அசதா சத்தியாயத்தை அப்படின்னு நாமரூப விபாகமற்ற பதார்த்தத்தில நாமரூப விபாகம் உள்ளதான இந்த பதார்த்தங்கள் எல்லாம் உண்டாகுது. இப்போ சத் அப்படின்னாக்க சூக்ஷ்மாவஸ்தை, அசத்துனாக்க ஸ்தூலமான அவஸ்தை. இந்த இன்னொரு பிரகாரத்தை பார்த்தா அசத் என்பது காரணாவஸ்தை சூக்ஷ்மாவஸ்தை, நாமரூப விபாகங்கள் அர்த்தாவஸ்தை, நாமரூப விபாகங்கள் உள்ளதான சத் என்கிற அவஸ்தை தான். எப்படி காரணாவஸ்தா காரியாவஸ்தான்னு சொல்லக்கூடிய அவஸ்தா துவயங்களோடு அவஸ்தா துவயமற்ற பதார்த்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு சத்தங்க வாக்கியத்தும் அசத்தங்க வாக்கியத்தும் தான் உண்டு. ஆனால் இந்த காரண காரிய ரூபமான அவஸ்தா துவய ரகிதமான வஸ்துக்கு சத்தங்க வாக்கியத்தும் அசத்தங்க வாக்கியத்துவமும் இல்ல நோக்கியதை. காரியாவஸ்தாயாங்கி தேவாது நாமரூப பக்தியான சதித்தித்தது தாது அர்ஹதையா அனர்ஹதையா காரண காரிய அவஸ்தை சதித்தித்தது. காரணாவஸ்தையில இந்த ஜீவன் அசத்துன்னு சொல்லப்படுது. ஏன்னு கேட்டா இந்த காரியாவஸ்தையில உள்ள தேவ மனுஷிய சிறிய சாவராதி சரீர சம்பந்தாதிகள் இல்லாத காரணத்தால அந்தந்த தேவ மனுஷ சிறிய சாவராதி நாமங்கள் இல்லாத காரணத்தால அசத்துன்னு சொல்லப்படலாம். திரும்பவும் அவர்கள் உண்டானவர்களுக்கு சத்துன்னு சொல்லப்படுகிறார். இந்த ஜீவன் வாஸ்தவத்துல இவனுக்கு சத்தென்றும் நாம தெய்வம் இல்லை, அசத்தென்றும் நாம தெய்வம் இல்லையா. பச்சாத்பாதியான தேவனுடைய சிறிய சாகராதி இல்லையா பிரார்த்தத சரீர சம்பந்தத்தையா இல்லையா பச்சாத்பாதி சம்பந்தத்தையா இவனை அசத்துன்னு சொல்ல முடியாது இல்லையா. இவைகளெல்லாம் இல்லையா பச்சாத்பாத பாவத்தினால அழியக்கூடியதா இருக்கிறதால அவனை சத்துன்னு சொல்ல முடியாது. உத்தராவஸ்தையை பார்த்தால் அசத்து சொல்ல முடியாது, பூர்வாவஸ்தையை பார்த்தால் சத்து சொல்ல முடியாது. அதனால சதிக்கு நவுத்தே அசதிக்கு நவுத்தே. இப்போ இந்த அச்சி பதார்த்தங்களுக்கு எல்லாம் முன்னிருந்து அசப்பம் பின்னிருந்து சப்பம் உண்டு.
இப்படிப்பட்ட நாமரூபங்கள்லாம் வாஸ்தவத்தை சேதனம் பொறுத்தவரைக்கும் நாமரூபங்கள்லாம் அவங்களுக்கான சரீரத்துக்கு தான் ஏற்படுறது, ஆத்மாவுக்கு ஏற்படாத காரணத்தால ஆத்மஸ்வரூபத்தை சத்தோ அசத்தோ சொல்ல முடியும். அச்சேதன பதார்த்தங்களுக்கு எல்லாம் இந்த சச்சத்த வாக்கியத்தும் அசத்த வாக்கியத்தும் ஸ்வரூபத்திய வஸ்து ஸ்வரூபத்திய உண்டாகிறதுனால அவைகள் சத்துரு ஒரு அவஸ்தை அசத்துரு ஒரு அவஸ்தை உண்டு. ஆனா இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நாமரூபங்கள் எல்லாம் இந்த சரீரத்தை பட்டதான் வருகிறது, ஆத்மாவை பட்ட வராத காரணத்தால இந்த சத் என்கிற காரணாவஸ்தையோ சத் என்கிற அசத் என்கிறதான காரியாவஸ்தையோ இவைகளெல்லாம் ஜீவஸ்வரூபத்துக்கு இல்லை. அதுதான் சாதிக்கிறார். அசத்வா இதமக்ராசீட்டு சதாவே சதஜாயில்லை சத்வேதம் ஐயா தனக்கு அவ்யாகிரமாசீட்டு தன் நாமரூபாபியாம் ஜாஸ்திரியத்தை இது இத்தியாதிதான். இந்த அசத்வா இதமக்ராசீட்டு சதோவை சதஜாயி சதக்கர் சோமிய இல்ல புதா இல்ல அசத சஞ்சாயத்தை நீங்க கேள்வி கேட்டு அப்புறம் அசத்துனாக்க இல்லாத பதார்த்தம் நான் சொன்னேன். நாமரூப விபாகம் அனர்த்தமான பதார்த்தம், அதில் சத்தாவியற்ற நாமரூப விபாகம் உள்ளது. இது சாந்தோக்கிய விவரத்துல சத்தியே சதைவ சுவாமி இதமக்ராசிங்கிறது நினைவாங்க அர்த்தம். அசங்கா இதமக்ராசி புதக்கர் சோமிய அசத சஞ்சாயத்தை. அதனால அசத்துங்கிறதானது நாமரூப விபாக அனர்த்தம், தாத்திருஷ நாமரூப விபாக அனர்த்தம். அப்பவும் ஜீவனுக்கு நாமரூப சத்து அசத்துன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சரீரத்தினால வரக்கூடியது ஆத்மஸ்வரூபத்தால வர. அதே மாதிரி இது காரணப்பாதிகரணத்துக்கு விஷய வாக்கியம் அடுத்த எடுத்திருக்க வாக்கியம். சத்தே மந்தர்கி அவ்யாக்கிரமாசி சத்ஹா இதம் தர்ஹி தர்ஹினா புரு தர்ஹினா ததா ததான என்னப்போம் நானாவஸ்தையில பிரளயத்துல இதம் இந்த ஜெகத்து அவ்யாக்கிருதம். அவ்யாக்கிருதம்னா என்ன இருக்கும்? வியாக்கரணம் பண்ணப்படாது. அதனால சத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிரதமாக தம் நாமரூபாபியாம் வியாக்கிரியத்தை. இந்த அவ்யாக்கிரம் சப்தத்துடைய அர்த்தத்தை மேல அடுத்த சுற்றியில் அடுத்த வாக்கியமே சொல்லிவிடும். நாமரூபாபியாம் மத்தியாக்கிரியதை, அதனால அவ்யாக்கிரம். அப்புறம் காரியாவத்தையில் என்னன்னு கேட்டா சதி அந்த அவ்யாக்கிரம் பதார்த்தமானது நாமரூபாபியாம் வியாக்கிரியதை. நாமரூபங்களாலே வியாக்கரணம் பண்ணப்படுறது. வியாக்கரணம் கிராமத்துல சரணம் விசேஷ கிரியாயோகி முதற்காபியாம் அபேட்சிதாத உத்தரகா அனபேட்சிதாத சங்கோச்சத்தை ஜோதையதி வியாக்கியான சர்வத்தை வியாக்கியானம். இங்க வியாக்கரண சப்தம் கரணம். இங்க ஈஷகத்தை கிரியாயோகி நாம ரூபம். நாமங்கிறதாவது விசதீகரணம், ரூபங்கிறதாவது கிரியாயோகம். ரூபம்னா சரீரம். அதனால நாமரூபாபியாம் வியாக்கிரியதை அப்படின்னு நடந்தோம். அந்த முதல்ல இந்த அவ்யாக்கிர பதார்த்தமானது நாமரூபங்களாலே விபாகம் பண்ணப்பட்டது. காரியகாரண அவஸ்தாத்வய அன்வயஸ்ய ஆத்மனஹ கர்மரூபாது கர்மரூப அவித்யாவேஷணகிருதः ந ஸ்வரூபகிருதः இதி ததசப்தாபியாம் ஆத்மஸ்வரூபம் மோட்சமே. இங்க காரணாவஸ்தை காரியாவஸ்தைன்னு அவஸ்தாத்வயம் சித்தமான ஜீவனுக்கு அந்த அவஸ்தாத்வயமும் சச்சத்திரவாட்சியமான அசச்சத்திரவாட்சியனாகிற அந்த அவஸ்தாத்வயமும் இவனுக்கு ஸ்வரூபத்தினால உண்டாகல,
கர்மகிருதமான தேக சம்பந்தத்தினால்தான் ஏற்படுற காரணத்தால இந்த ஜீவனுக்கு சப்தவாக்கியமோ அசப்தவாக்கியமோ சுரூபேன இல்லை. அதப்பா இதமக்ராசி இது காரணாவஸ்தம் பிரம்ம பரம் பிரம்மோச்சதே சாதாரண நாமரூப விவாக அனர்க ரூபத்தில் சரீரம் பரம் பிரம்ம காரணாவஸ்தம் காரணாவஸ்தாயாம் கஷேத்திர கஷேத்திர சுரூபே அசப்த வாக்கியம். எதுக்கு அசப்தத்தினால ஜெகத்காரணமான பகவான் தான் சொல்லப்பட்டாலும் கூட அந்த பகவான் சர்வாவத்தை சேத்தனா கேட்கிற சரீரகனாகத்தான் இருக்கிற காரணத்தால சிருஷ்டி திசையும் அதாவது காரண திசையும் காரிய திசையும் பரமாத்மாவை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் சேத்தனா கேட்டனங்கள் பரிவர்த்தம் போகும். ஏன்னா பகவான் ஒரு பொழுதும் சேத்தனா கேட்டன சரீர விசித்தம் அல்லாமல் ஒரு பொழுதும் இல்லை. அதனால சேதனாச்சோட சரீரகனாகத்தான் பகவான் காரணாவஸ்தா காரியாவஸ்தனாக இருக்கிறதுனால காரணாவஸ்தை காரியாவஸ்தையும் உபயாவஸ்தைகளையும் பகவானுக்கு சொல்லக்கூடிய சத்சப்தமோ அசப்தமோ அவைகள் எல்லாம் சேதனாச்சேதனமான அவன் சரீர பர்யந்தம் வரும். சேத்திய அவஸ்தா கர்மகிருத்தேசி அவஸ்தா கர்மகிருத்தேசி பரிசுத்த ஸ்வரூபம். ஆகினால இங்க அந்த பகவானுடைய சரீரமா இருக்கிறதுனால வரக்கூடிய சதசப்த வாக்கியத்துவம் இந்த அசேதனங்களுக்கு சொரூப பர்யந்தம், சேதன வஸ்துக்களுக்கு கேவல சரீர பர்யந்தம் சொரூப பர்யந்தம் அல்ல. ஆகினாலேதான் இங்க இந்த ஜீவனை நது அசத்து உச்சது. ஒரே வந்து நமக்கு சுவாமி இந்த சத் என்பது அசத் என்பதெல்லாம் காரணாவஸ்தையும் காரியாவஸ்தையும் அசேதன பதார்த்தத்துக்கு சொரூபத்தப்பட்ட வரக்கூடியதான இவைகள் இந்த ஜீவனுக்கு சொரூபத்தப்பட்ட அல்லாமல் கேவல கர்மாவதான உண்டான சரீர பர்யந்தம் தான். அதனால இந்த ஜீவனுக்கு சத்சப்த வாக்கியத்துவம் அசத்சப்த வாக்கியத்துவம் இவைகள் எல்லாம் சொரூப பர்யந்தமானது அல்ல. அதனால ஜீவஸ்வரூபமானது அனாதி, ஜீவனுடைய சொரூபமான பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் அனாதி, பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் பகவத்தான், பரிசுத்த ஆத்மஸ்வரூபமானது பிரம்ம சப்த வாக்கியம், பரிசுத்த ஆத்மஸ்வரூபமானது நசது நசாசம். ஏவம் மூலம் நியாயம் நேயம் எது பிரம்ம எது ஆத்மஸ்வரூபம் தது தேவதற்கான ஞாபகா அமர்த்தம். யாதொரு பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபமானது சேத்தன ஸ்வரூபமானது அனாதியாகவும் பகவத் பலனாகவும் பிரம்ம சப்த வாக்கியமாகவும் சத் அசத் என்கிற சப்தத்தினால வாக்கியம் அல்லாததாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஞேயமான அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை இப்படி சொல்கிறேன். எந்த ஞானத்தை அனுஷ்டான பரியந்தனாக கொண்டால் இந்த சம்சார துக்கத்தில் இருந்த அத்தியந்தனாக இழுப்பு ஏற்பட்டு அந்த அமிர்தத்துவமாகிற பரம்புருஷார்த்தத்தை அடைய முடியுமோ அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறேன். அதான் போல ஜீவன அசத்துன்னு சொல்லப்போம், ஜீவன அசத்துன்னு சொல்ல முடியாது, அதே போல சத்துன்னு சொல்ல முடியாது. சரீர சம்பந்தம் உள்ள காரணத்தால சரீர சம்பந்தம் உள்ள காரணத்தால சத்தல்ல, சரீர சம்பந்தம் அற்று இருக்கிற காரணத்தால் அசத்தல்ல. அதாவது சிருஷ்டி பிரயாதிகளுக்கு விஷயமாகக்கூடிய பதார்த்தங்கள் சத்தியமும் அசத்தியம் சொல்லப்படும். சிருஷ்டி பிரயாதிகளுக்கு ஜீவஸ்வரூபம் விஷயமாகாத காரணத்தால் சத்தியமில்லை அசத்தியமில்லை சொல்லணும். ஜீவன் சத்தும் அசத்தும் ஆவான்னு சொல்லல, அப்படி சொன்ன சட்டம். ஜீவனுக்கு அசத்தும் சொல்றது, ஜீவனை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றேன். நான் சத்துச்சது, நான் அசத்துச்சது. என்ன எதிர்ப்புட்டா என்ன இந்த ஜீவஸ்வரூபம் தெரிஞ்சுட்டாங்க உடனே அமர்ந்துக்கு வந்துருமா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி அர்த்தம் இல்லை. எனக்கு எப்படி அர்த்தம் கேட்டா, ஜீவஸ்வரூபத்தை அறிந்தால் மோட்சம் சொல்றதுக்கு ஜீவஸ்வரூபத்தை அறிந்ததுக்கு அண்மையான காரணம் இல்ல, ஜீவஸ்வரூபத்தை அறிவாத மோட்சம் கிடையாது.
அப்படி அதுக்குதான் அப்படி கொடுத்தவங்க எங்கேயாலும் ஞான மாத்திரத்துக்கு கிடையாது. சம்பிரதாயத்துடைய ஞான சப்தம் எல்லாம் பூர்வார்த்த சாதனமாகும் போது ஞான அனுஷ்டானத்தை அனுஷ்டானம் ஞானபூர்வமான அனுஷ்டானம் ஞான சம்பிரதாயம். ஞானான் மோட்சா அப்படின்னு சொன்னாங்க. அது அன்னைக்கு நமக்கு எல்லா வேதாந்தங்களுக்கும் பொது. என்ன ஞானான் மோட்சா, ஞானத்தினால் மோட்சம் என்பது. ஆனா அதுக்கு அர்த்த வித்தியாசம் கேட்டா அத்வைத்தியை பொறுத்தவரை ஞானம் மோட்சம், ஞானம் இல்லாமல் மோட்சம் உண்டாகும். நமக்கு ஞானம் மோட்சம், ஞானம் உண்டாகலன்னா மோட்சம் உண்டாகாது. ஞானம் மோட்சா அப்படிங்கிறது வசனம் 2 பேருக்கு ஒண்ணு. அத்வைத்தியில கொண்டு ஞானம் மோட்சானது அன்மையற்ற ஞானம் உண்டானால் மோட்சம் உண்டாகும். நமக்கு இல்லை. நமக்கு ஞானம் மோட்சானா ஞானம் உண்டாகலைன்னா மோட்சம் உண்டாகாது. ஜீவன் சத்தாவோ அசத்தாவோ அதில் எப்போ அந்த சரீரம் சித்தமான ஜீவன் தான் சத்தாக அதை ஜீவனுக்கு ஜீவ பொருளுக்கு சொல்ல முடியாது. அதான் சொல்றாங்க. அப்ப ஜீவன்னாக்க சரீரம் சித்தமான ஜீவன் தான். முன்பு சரீரம் இல்லாதது சரீரம் உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையே. இதை கொண்டு அப்பவும் ஜீவ சொரூபத்துக்கு சத்துவமோ அசத்துவமோ இல்லை. சரீர சம்பந்தத்தினால அசத்து, சரீர சம்பந்தத்தினால சத்து தானே இல்லையே. ஜீவ சொரூபத்துக்கு சத்து அசத்து 2மே பண்ண முடியாது. நீங்க பெருமாள் சொல்றது பரிசுத்த ஜீவ சொரூபத்தை அனாதிங்கிற அங்க மத்பரம்ங்கிற அதான் வெறும் ஜீவனை சொல்லுங்க. ஜீவனே ஜீவ சொரூபமே. ஜீவ சொரூபம் அர்த்தம். எல்லாத்தையும் நிலைக்கு இருக்குதானே அந்த பதார்த்தம் மாத்திரம். அது சத்து இல்லை, அது அசத்து இல்லை. ஜீவன் இருக்காங்க, இவன் அசத்து, இவன் சத்தாக. தேக சம்பந்தம் மற்ற ஜீவனை சத்துன்னு சொல்லலாம். அப்ப தேக சம்பந்தம் உண்டாகும்போது அசத்தாகிறது. இந்த தேக சம்பந்தம் இல்லாத போதும் அசத்தாகிறது. தேக சம்பந்தம் உண்டானாலும் சத்தாகலாம். இதெல்லாம் சரீரத்தை கொண்டு ஏற்படுறது, ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு ஏற்படுது. ஆனா பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை சத்து சொல்ல முடியாது, அசத்து சொல்ல முடியாது. அனாதிங்கிறது வேற, மற்பரங்கிறது வேற, பிரம்மங்கிறது வேற, சத்தாகும் அசத்தாகும் இல்லாதது வேற. இது நானும் ஒண்ணுனால ஒண்ணு இல்லை. அனாதி அதையேவ மத்பரம், மத்பரம் அதையேவ பிரம்ம, பிரம்ம அதையேவ நசத்து நசத்துன்னா இல்லை. இது நாளுக்கும் பரஸ்பர காரியம் பலம் கிடையாது. நாளும் தகுதி. இப்போ எது ஜேயம் ஆத்மஸ்வரூபம் அனாதி மத்பரம் பிரம்ம சத்து நசத்து சத்து தேவசியம். இந்த நான்கு குவாலிட்டிஸும் சொல்றாரு. இந்த 4 அகங்களதான ஆத்மஸ்வரூபம் அனாதியாக உள்ளதும் மத்தரமாக உள்ளதும் பிரம்ம சந்த வாக்கியமாக உள்ளதும் சத்தும் அசத்தும் இல்லாததான எது ஜேயம் யாதொரு அறியப்பட வேண்டியதான ஆத்ம சந்த வாக்கியமான கேட்டஜனாக உள்ளதோ தது பிரபக்ஷாமி, அதை வந்து சொல்கிறேன். அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து அதனால் மோசம் உண்டாகத்தது. அதுதான் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தால் மோசம் அர்த்தம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்தை அறியாத மோசம் இல்லை. ஆமா, பென்ஷன் தான் சாப்பிடலாம் அப்படின்னா அது பென்ஷன் பேங்க்ல வாங்கி அதை அங்கேயே கீழ்ச்சி வாயில் கொடுத்து கிட்ட கொடுக்கலாம் அர்த்தம் இல்லை. பென்ஷன் வாங்கிட்டு கழிவு சாமான்லாம் வாங்கி கழிப்பிட்டு வாங்கி சாப்பிடலாம். இப்போ பென்ஷன் வராத சாப்பிட முடியாது. பென்ஷன் பணம் ஞானம், சாப்பிடுறது சர்வத பிராணிக்கு அகந்தது. சர்வதோம் சர்வதோசி சிரோமுகம் சர்வதாக
श्रुतिमत्लोके सर्वम् आवृत्यते सती सर्वतः पाणितावन्तते सर्वतोक्षी शिरोमुखम् सर्वतः श्रुतिमत्लोके सर्वम् आवृत्यते सती